அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 பிசிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வரதுன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான தகவல் தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதாவது நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும், எவ்வளோ வேகன்சி வரலாம், எந்த டேட்டில் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஒரு 3 to 4 மந்த்தாக எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்க முடியல. அதற்குண்டான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்க முடியல. ஸோ இது இனி வரக்கூடிய காலங்களில் ஸோ எக்ஸாம் பார்த்தினா பிசி மற்றும் எஸ்ஐக்கு உண்டான எக்ஸாம் பார்த்தினா அனைத்து இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த ஃபேக்ஸ் மெசேஜ் வந்து எங்கேருந்து எங்கே அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆர்ம்டு போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த கமாண்டன்ட்ஸ் இன் டிஎஸ்பி பட்டாலியன்ஸ் ஓகேங்களா இன்க்ளூடிங் ஆர்சி ஆவடின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நம்மளுக்கு இதில் ஒன்று புரியுது, டிஎஸ்பியாக ஏற்கனவே டிஎஸ்பி இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஏஆருக்கு வந்து வில்லிங்காக இருக்கிறவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு அப்டேட் தான் இதையும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2024 உண்டான பிசிக்கான வேகன்சி வந்து எவ்வளவு, அதாவது 2024 to 2025 ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டும் 2025 இருந்து 2026 ஓகேங்களா. ஸோ இதற்குண்டான வேகன்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண சொல்லி இந்த இந்த ஃபேக்ஸ் மெசேஜ் வந்து கேட்டிருக்காங்க. நான் ரீட் பண்ணி சொல்லிடுறேன் பாருங்க. இந்த ஆர்டர் டு அக்சஸ் the estimate of vacancy for the 2024 இருந்து, அதாவது இந்த வருஷம் 2024 இருந்து 2025 இதற்குண்டான வேகன்சி 2024 மற்றும் 2025 இதை தொடர்ந்து 2025 இருந்து 2026 all the commandants of TSP battalion including RC ஆவடி are requested to furnish the details of number of grade 2 police ஓகேங்களா. ஸோ grade 2ல இருக்கிறவங்க who are appointed and serving in TSP battalions are to be eligible for conversion ஓகேங்களா. கன்வர்ஷன் ஃப்ரம் டிஎஸ்பி டு ஏஆர், அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த 2016, 17, 20 ஸோ இந்த இதிலிருந்து ஓகேங்களா இந்த பேட்ச்ல இருந்து எல்லாம் ஜாயின் பண்ணவங்க டிஎஸ்பியில இருந்து பார்த்தீங்கன்னா ஏஆருக்கு வந்து ப்ரொமோட் பண்ண போறாங்கன்றதையும் கொடுத்துருக்காங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா 2024 to 2025 இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டும் 2025 to 2026 ஓகேங்களா. இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சின்றது கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தகவல் கொடுத்து ஸோ அங்கங்கே எவ்வளோ வேகன்சி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில், அதாவது அதாவது டிஎஸ்பியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஸோ அதே போல் ஜெயில் வார்டனில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஃபயர் சர்வீஸில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத இந்த மாதிரி மெமோரண்டம் மாதிரி சென்ட் பண்ணி அந்த வேகன்சி எல்லாமே ஒட்டு மொத்தமாக டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு கிட்ட வந்து அப்போ தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ஃபேக்ஸ் மெசேஜில் வந்து 2 தகவல் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து டிஎஸ்பியிலிருந்து ஏஆருக்கு வந்து ப்ரொமோட் ஆகிறவங்களும் அதை பற்றின ஒரு டீட்டெயிலும் 2024 இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் சொன்னக்கூடிய தகவலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2024 to 2025 உண்டான வேகன்சி வந்து இப்போ இருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல 2025 இருந்து 26 ஓகேங்களா இதற்குண்டான வேகன்சியுமே இப்போ இருந்துமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இன்னொரு டவுட் வந்து உங்களுக்கு வரும், இன்னும் வந்து இந்த 2023 நடந்த அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ப்ராசஸை இன்னும் முடியலையே, அதாவது ஓவரால் கட் ஆஃப்ல இருந்து எதுவுமே வரலையேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அதுக்கான கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக கூடிய விரையிலேயே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இது நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் ஆகிருந்தது. அதாவது காவல்துறை மானிய கோரிக்கை ஓகேங்களா 28ஆம் தேதி மற்றும் 29ஆம் தேதி இந்த மாதத்தோட ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான எவ்வளோ வேகன்சி வரும் என்னன்ற தகவல் வந்து இந்த தேதியில் 29ஆம் தேதிக்குள்ளே நமக்கு வந்து கிளியராக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த பதிவு மூலியமாக உங்களுக்கு என்ன தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி பேட்ச்ல வந்த வேகன்சின்றது குறைவான வேகன்சி தான் வந்தது. பட் இந்த 2024 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சின்றது போன இயரோட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. ஸோ நமக்கு கிடைச்ச தகவலை தான் உங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ மெமோ மூலயமா நம்ம ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதே போல இந்த 29/6 ஜூன் 29ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காவல்துறை மானிய கோரிக்கையில் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி வரும் என்னன்ற தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த பதிவு மூலியமா நம்ம சொல்லக்கூடிய தகவல் தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இதற்கு முன்னாடி வந்து வேகன்சி கம்மியாக வந்திருக்கும். ஸோ அதில் உங்களால் செலக்ட் ஆகாமல் போயிருக்கலாம். ஸோ இந்த 2024 பேட்சை வந்து சரியான முறையில் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து
உங்களால் செலக்ட் ஆக முடியும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலை. ஓகேங்களா, இந்த இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் சேஞ்ச் ஆகுன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். பட் சேஞ்ச் ஆகலை. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷனை வந்து அப்படியே கண்டினியூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் இந்த இயர் 2024 செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா, ஸோ அந்த பதிவு மூலிமா உங்களுக்கு ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்போம்னு சொல்லிட்டு நம்புகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். நன்றி.